அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் நிருபத்தை எழுதும் பொழுது 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் அவர் இப்படியாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்பட்ட அவரை அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபையினருக்கு அவர் சொல்லும் பொழுது, நான் ஒருவரை அறிவித்தேன். அவர் யார் என்று சொன்னால், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை நான் அறிவித்தேன், வேறு ஒன்றையும் நான் அறிவிக்கவில்லை. ஏன் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவித்தார் என்று சொன்னால், சிலுவையிலே முதலாக அறையப்பட்ட எத்தனையோ நபர்கள் இருந்தும், ஆனால் முதலிலே சிலுவையிலே உயிர்த்தெழுந்த இயேசுவை ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவித்தார் என்று சொன்னால், அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையை அறிகிற அறிவே எனக்கு அறிவாய் இருக்கிறது என்று சொல்லி அநேக இடங்களிலே அவர் சுற்றி காட்டுகிறார். ஆகவே இந்த கடைசி காலத்திலே நீங்களும் நானும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு சிலுவையிலே அறையப்பட்டாரே, அந்த இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டதான இயேசு என்ன தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து முடித்தார் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 4வது அதிகாரத்திலே 1வது வசனம் 2வது வசனம் சொல்லுகிறது, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றையும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆம், அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவித்த இயேசு அவருடைய கேரக்டர் என்னவென்று சொன்னால், அவர் 40 நாள் உபவாசத்திலே இருந்து உபவாசத்திலே ஜெபித்து, அவருடைய ஜெபமும் உபவாசம் யாருக்காக இருந்தது என்று சொன்னால், அவர் ஒரு நாள் சிலுவையில் அறையப்பட போகிறார். அதற்குள்ளதாக உங்களையும் என்னையும் மீட்டுக்கொள்ள ஆண்டவர் என்ன பண்ணார்? உபவாசம் இருந்தார், ஜெபித்தார். அப்போ நீங்களும் நானும் நம்முடைய குடும்பங்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உபவாசத்தில் இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆகவே சிலுவை நமக்கு தருகிற மேன்மை என்னவென்று சொன்னால், உபவாசமும் ஜெபமும் வேத வாசிப்பும் சிலுவை நமக்கு தருகிறது. நாம் நம்பிக்கையோடு சிலுவை ஆண்டையிலே நாம் என்ன பண்ணணும்? சேர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.